மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம்னு சொல்லிட்டு காலையிலே வயலுக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்பதான் பின்னாடி தெரிஞ்ச ஒரு கொடுக்கா புளி மரம். அந்த மரத்துல இப்பதான் பார்த்தேன் நானு. கொடுக்கா புளி தான் வச்சிருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கு, இந்த மரத்தை பார்க்காம விட்டுட்டுமே சொல்லிட்டு போயிட்டு உடனே போய் ஆகுற கொண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ போய் கொடுக்கா புளி அறுக்கலாம் வாங்க. வயலுக்கும் அப்படியே தண்ணி பாய்ச்சலாம்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு வயலுக்கு. மோட்டர் வெட்டிட்டேன். இப்போ வாங்க போய் கொடுக்கா புளி அறுக்கலாம். இந்த கொடுக்கா புளி எங்க ஊர்ல வந்து காலப்போக்கில் மாறி மாறி இப்ப கொடுக்கிலிக்கான்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க பேரு. எங்க ஊர்ல கொடிகிலிக்கான்னு சொல்லுவாங்க இது பேரு. வாங்க இப்ப கொடுக்கா புளி போய் அறக்கலாம். அப்படியே மரத்தடியில வீழ்ந்து இருந்த தேங்காய் எல்லாம் ஒரு அறுவடை பண்ணிட்டேன். இப்ப போய் கொடுக்கா புளி அறக்கலாம். அப்படியே இந்த சொரட்டு கோல்லையும் லைட்டா லூஸா இருந்துச்சு, இது டைட் பண்ணிக்கலாம். இப்ப டைட்டா கட்டிட்டே போய் அறக்கலாம். இந்த கொடுக்கா புளியிலே ரெண்டு வகை இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒண்ணு பாத்தீங்கன்னா அடப்பு, ஒண்ணு பாத்தீங்கன்னா தித்திப்பு. இப்ப எங்கே அடுப்பு வகையும் இருக்கு, தித்திப்பு வகையும் இங்கே இருக்கு ரெண்டுமே. உங்களுக்கு தித்திப்பு வகை இப்ப அறுத்து அமைக்கிறேன் பாருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா தித்திப்பு கொடியிலிக்கா, அதான் கொடிக்கா புளி, தித்திப்பு கொடுக்கா புளி. நல்லா பெருசா நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க, சாப்பிட்டு காமிக்கிறேன். மக்களே இது பாத்தீங்கன்னா பாதி அடப்பு பாதி தித்திப்பு, இது இந்த கொடுக்கா புளியில இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, அடைக்கிற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு பியூர் தித்திப்பான கொடுக்கா புளி அறுத்து காமிக்கிறேன். இந்த சைடு இருக்கிற மரம் பாத்தீங்கன்னா புல் தித்திப்பு, இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கொடுக்கா புளி தான் நம்ம சாப்பிட்றோம். அங்க இதை பாருங்க, இதுதான் தித்திப்பு கொடுக்கா புளி. இது சுத்தமா அடப்பே இருக்காது இதுல. இது நல்லா தித்திப்பா இருக்கும் நல்லா. இதை கூட அடைக்கலங்க, நல்லா தித்திப்பா இருக்கு இது. இந்த மரத்தை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் அடப்பா இருக்கிற கொடுக்கா புளி உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன் வாங்க. இது மேல இருக்கு பாருங்க, இதுதான் அடப்பு கொடிக்கா. மொத்தம் இங்கேயும் 3 மரம் இருக்கு, 3 வகையான மரம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அடப்பு, அது இதுதான். ஒன்று வந்து ஃபுல் தித்திப்பு, அது அந்த சைடில் இருக்கு. இன்னொன்று வந்து பாதி அடப்பு பாதி தித்திப்பு, அது வந்து அந்த சைடில் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபுல் அடப்பா இருக்கிற கொடுக்கா புளி அறுத்து காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அடப்பா இருக்கிற கொடுக்கா புளி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அதை சாப்பிட முடியாது, ஃபுல் அடப்பு. அது சாப்பிடவே முடியாது, ஃபுல்லா அடைக்குது. இந்த ஒரு கொடுக்கா புளி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்டை கண்ணா அடைச்சிக்கும், சாப்பிட முடியாது. நீங்க நினைப்பீங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அடப்பா இருக்கிறத. அடப்பு கொடிகளே பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், ரொம்பவே ரொம்ப பெருசா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். இதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அறுத்து சாப்பிடுவீங்க, இதை சாப்பிட முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் தித்திப்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். அதை நல்லா பேசி சாப்பிடுங்க. இதுமாரி அடப்பு கொடிகளுக்காக பார்த்து அறுத்துறாதீங்க, வாயில வைக்க முடியல, ஃபுல் அடப்பா இருக்கு. வாங்க, நல்லா பியூர் தித்திப்பா இருக்கிற கொடுக்கா புளியை வந்து அறுவடை பண்ணலாம்.
அதுக்கு முன்னாடி போயிட்டு வயலில் தண்ணி பாஞ்சிட்டு இருப்போம். போய் வயலில் வேற மடைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாறி விட்டுட்டு வந்து இறக்கலாம், அறுவடை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மாறி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கொடுக்காப்புளி அறுவடை பண்ண வேண்டியதுதான். வாங்க அறுவடை பண்ணலாம். மக்களே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. ஒன்றும் முடியலங்க, அறுவடையே பண்ண முடியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒசரத்தில் இருக்கு. ஒன்றுமே ஹைட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே அறுக்க முடியல. நானும் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக எக்கி பார்க்குறேன் ஒத்த கால நின்று பார்க்குறேன், ஒன்றும் அறுக்க முடியல. ஏதோ கொஞ்சமாக அறுவடை பண்ணேன் பாருங்க. இவ்வளோதாங்க அறுவடை பண்ண முடிஞ்சது. ஒரு 10 காய் இருக்கும். என்னடா இந்த காயை கொடுக்க புளிக்காடா இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்காக தான் அறுக்கிறதுக்கு வந்தேன். அதில் அதிகமாக இருக்குது, ரொம்பவும் கீழேவும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாதி அடுப்பு பாதி திதிப்பா இருக்குது. அது அறுக்கிறது ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டு தான். அது நல்லா அப்படியே விட்டுட்டேன். சரி எதுலையாச்சும் அறுவடை பண்ணின்னு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இந்த அளவு தான் கிடைச்சது. வீடியோவில் நல்லா கொடுக்க புள்ளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சமா. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோனா போட முடியும். இந்த வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது, சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க யாரும். சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.